ஆரம்பத்திலே செத்துட்டானே, இவங்க அப்படி என்னதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் கதை அவளை பத்தியும் நான் சீரழிச்சிச்சு அந்த போதைய பத்தியும் தான். நானும் உங்களை மாதிரி லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். லவ் பண்ணேன். லவ்னா லவ் சும்மா லவ் இல்ல. அப்படியே வந்துட்டு அவருக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சும்மா விக்ரம் மாதிரி Hey Siri, come and sit in my schoolie. Let's go for a party. அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் போச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 12th முடியிறப்பயே எங்க வீட்டுக்கும் சரி அவ வீட்டுக்கும் சரி விஷயம் தெரிய வந்துருச்சு. விஷயம் தெரிய வந்ததோடனே அவங்க அப்பா எனக்கு எங்க அப்பா கூப்பிட்டுட்டு என்ன உன் பிள்ளைங்க இப்படிதான் வளர்ப்பியா அப்படின்னு எங்க அப்பா இல்லைங்க நீங்க உங்க பிள்ளைய பாத்துவாங்க, நான் என் பையனை பார்த்தா வளர்த்துட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இனிமே என் பொண்ணு வேணும் பையன் சுத்தத பார்த்தேன் அப்ப எங்கேயே வெட்டி போட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்க உங்க பொண்ணும் இனிமே என் பையன் வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க நான் நின்றுட்டு இருந்திருக்கோம் பாத்தீங்களா, அப்படின்னு என் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அப்ப வந்தான் இந்த சரக்கு, இந்த சைடிஷ், இந்த கிஸ்ஸா, இந்த போதை, இந்த காஜே அப்படின்னு எல்லா வகையான அப்ப வந்தா எனக்கு வாழ்க்கையில. அப்ப ஃப்ரெண்டு கேட்டேன், மச்சான் ஆள் விட்டு போயிட்டாளா, என் அஞ்சல மச்சாவ, என் ஆண்டாள் மச்சாவ, அவ என்ன தேடி வந்த அஞ்சல அப்படின்னு டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடினேன். அவதான் பறந்து போயிட்டாளே, பறந்து போயிட்டா, வரவே மாட்டா அப்படின்னு அப்ப எடுக்க ஆரம்பிச்சேன் வீடு. எடுக்க ஆரம்பிச்சேன். இது என்ன வீடு தெரியுமா? போட்ட 3rd minute brain கிசா பண்றியா நீ? பட்டியாட்டவா இப்பட்டா கிசாவாய்க்கும் நான் கிசாவா போறியா வாயில போடு பாரு. அள்ளு போயிட்டான் காலு போயிட்டான் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. நீ சொல்ல உனக்கு இத்தனை வயசு? How much age for you? How much age? 21. I am 22. Right matching, right பாரு. டும் மாங்கல்யம் தந்து நானே. கிசாவா எடுத்து பாத்தியா? வேணும் 2 இருக்கு சாப்பிட்டியா? நான் உடம்புமா போயிட்டாளா இருக்கா? ஏய் சொக்கா இது புட்டுக்கோ நம்பாத பொண்ணு நம்பாத அப்படின்னு ஐஐடி காலேஜ் போங்க. ஐஐடி காலேஜ்ல மேக்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, மேக்னா பார்த்ததும் தோற்றே சல்லடை கண்ணாட அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நான் உடனே எங்க அப்பா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவன் வந்து ஓகே ஐ லவ் யூ டூ அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அந்த தம்மு கிஸ்ஸா போது அப்படின்னு ஓரங்கன்னு பார்த்தேன். ஆனா ஓரமே போகலையே. திருப்பி எடுத்து குடிச்சேன் குடிச்சு அழுங்க நான் குடிச்சு அழுங்க திருப்பி எடுத்து குடிச்சேன் நான் திருப்பி எடுத்து குடிச்சு அழுங்க நான் குடிச்சு அழுங்க. That guy, he said to my girlfriend that day, your boyfriend, you know what? My girlfriend, he's pretty good, no? Then he like, hey, no, I don't believe him. He taking dumb kissa boda like that. He said, then my, what do you say? Dumb kissa boda? What is dumb kissa boda? Because she don't know about this thing at all. Because she always drink 5,000 rupees. Me drinking 1,000 rupees. What's happening here? What's happening here? Then after that sharing the day, Aravind and Meghna got fit. Me got my butt. Then she came and said, hey Dhanush, it's all over now. And I want to break up with you. முன்னாடி அச்சு ஒரு சரக்கு இப்போ பாக்கெட் இறங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாதிரி அள்ளி உள்ள போட்டு
மதனாவே கிசாவாவே போதையாவே வாழ்ந்துட்டு போயிட்டேன். எனக்காகவும் சரி அவளுக்காகவும் சரி. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் எதுக்கு? இது பண்ண சாவ மாட்டோம். இதே கொஞ்ச நேரம் சாவுறேன். இது பண்ணாதான் சும்மா கிசாவா சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த போதையும் தேவையில்ல, இனிமே அவனும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செத்தவன் தான்.